புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை பொதுக்கூட்டம் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் நடைபெற்றது. QR கோட் உடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருக்கும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. வழக்கம் போல காலை முதலே தாவேக தொண்டர்கள் குவிய தொடங்கியதும் பாதுகாப்பு நடைமுறைக்கு பிறகு கூட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். அந்த வகையில் வரிசையில் வந்த நபர் துப்பாக்கி வைத்திருந்தது மெட்டல் டிடெக்டர் சோதனையின் போது தெரிய வந்தது. பிடிபட்ட அந்த நபரின் இடுப்பு பெல்ட்டில் பிஸ்டல் வகை துப்பாக்கி வைத்திருந்ததை பார்த்த பாதுகாவலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அவரை சுற்றி வளைத்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை வீரரான அவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த டேவிட் என்றும் தாவேக சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபுவின் தனி பாதுகாவலர் எனவும் கூறியுள்ளார். மேலும் உரிய உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது அங்கு வந்த தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது போலீசார் உரிய விசாரணை நடத்துவார்கள் என பதிலளித்தார். இதையடுத்து டேவிட் வைத்திருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்து அவரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். பொதுக்கூட்டத்துக்கு துப்பாக்கியுடன் வந்தது ஏன் என்பது உள்ளிட்ட கோணங்களில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். துப்பாக்கி வைத்திருந்த நபரால் அங்கிருந்த தாவேக தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.